ராஜா ராணின்னு ஒரு படம், அது நான் மட்டும் தனியா டபுள் ரோலா பண்ண முடியும். கரெக்ட். ஸோ தேர் ஹேஸ் டு பி ஈக்குவல். இப்போ ஜெயோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் இந்த கேரக்டர் எலிவேட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ சார்பட்டான்னு ஒரு படம். ஆமாம். ஸோ இப்போ டான்சிங் ரோஸாக இருக்கட்டும், கலையரசன் கேரக்டராக இருக்கட்டும், வாத்தியார் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா அந்த படமே இல்லை. அது இல்லைன்னா நார்மலாக ஒரு ஹீரோ ஃபிலிமாக மாறி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ். அந்த ஒரு யூ ஷுட் பி செக்யூர் ஆஸ் அன் ஆக்டர். நம்ம வந்து இது பண்ணால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்மளால பண்ண முடியும். அது ஒரு ஆங்கிள். செகண்ட் வந்து when you do a multi-starrer, what I experienced is there will be a healthy competition. இப்போ அந்த ரெண்டு பேரும் அந்த ஸ்க்ரீனில் அந்த டைமில் வரும்போது ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட். அவுட் டூன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்ஸ். நம்ம அது பண்ணும்போது அவரும் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அந்த சீன் பெட்டராக வரும். நம்மளுக்கு ஒரு ஆல்வேஸ் வில் பி ஆன் யுவர் டோஸ். நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம பெட்டராக பண்ணோம், நல்லா பண்ணோம். அவங்களுக்கு அந்த கேரக்டர் இப்போ ஒரு அது எப்படின்னா நம்ம ஒரு சீன் வரும்போது அந்த சில சீன் வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து இட் பி எ சீன் ஃபார் ஹிம். அந்த கேரக்டர் அந்த சீன்ல நான் இருப்பேன். பட் இன்னொரு கேரக்டர் அந்த சீன் வைஸ் மூட் வைஸும் சரி, அந்த சீனோட எலிவேஷன் மைட் பி த அதர் பர்சன். ஸோ அதனால நம்ம வந்து சில பேர் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இந்த சீன் என்ன அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு, நம்ம டக்குன்னு அது டயலாக்ல மாத்திடலாம், அது சேஞ்ச் பண்ண, அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா படமே காலியாகும். ஸோ யூ ஹேவ் மேபி அடுத்த சீன்ல வந்து யூ வில் ஹேவ் எ பெட்டர் அந்த ஸ்பேஸ். ஸோ யூ ஹேவ் டு அடாப்ட். அந்த ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஒர்க் லைக் திஸ். அதர்வைஸ் நீங்க அதை அட்டெம்ப்டே பண்ணக்கூடாது. யூ வில் ஒன்லி கில் த ஃபில்ம்.